வணக்கம் நண்பர்களே. ஸோ நாம் 6லேருந்து 9 மாதத்தில் குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான உணவு கொடுக்கணும், 9லேருந்து 12 மாதங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும் பற்றி பேசணும். இப்போ 1 வயதுக்கு மேலே குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கறது, எப்படி நம்ம நார்மல் உணவுக்கு மாற்றுவது, இதை பற்றி நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்ன சொன்னேன். ஸோ 1 வயதுக்குள்ளெல்லாம் ஊட்டி பழக்கக்கூடாது, நல்லா அவங்களே குழந்தையாக எடுத்து சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்துங்க. அது ஒரு நல்ல பழக்க வழக்கம். அப்புறம் தனியாக குழந்தைக்குன்னு இந்த அரைச்சி மிக்சியில் அரைச்சி கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுங்க. 9 மாதத்துக்கு மேலேயே மிக்சி தூக்கி ஓரமாக வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கையில் பிணைஞ்சு அந்த மாதிரியான உணவுகள் தான் கொடுக்கணும். அப்புறம் குழந்தைக்குன்னு தனியான டேஸ்ட்டில் சமைக்கிறத நிறுத்திட்டு நார்மல் அப்படியே நம்ம சாம்பார், நம்ம குழம்பு, நம்ம தக்காளி சாதம், பிரியாணி, புளி சாதம் அப்படியே அதையே குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம கான்செப்ட் என்னென்னா, 1 வயதுக்கு மேலே எல்லா விதமான சுவைகளையும் அவங்க சாப்பிட்டு பழகி 1 வயதுக்கு மேலே ஃபேமிலி பாட் ஃபீடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வரணும். சரிங்களா? அது என்னது, நிறைய பேர் கேட்பாங்க, சார் 1 வயசுக்கு மேலே ஃபுட் சார்ட் கொடுங்க சார் அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்கன்னு நீங்கள் என்ன கேட்டால் செய்கிறீங்க? இல்லை டாக்டர், அப்போ நீங்கள் 1 வயசுக்கு மேலே குழந்தைக்கு நீங்கள் என்ன வீட்டில் செய்கிறீங்களோ அதுதான் கொடுக்கணும். சிம்பிளாக 1 வயசுக்கு மேலே ஃபுட் சார்ட் ஒன்றும் கிடையாது குழந்தைக்கு. சரிங்களா? 1 வயதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீர்களோ அதைத்தான் அப்படியே குழந்தைக்கு கொடுக்கணும். அதுதான் ஃபேமிலி பாட் ஃபீடிங். என்ன கான்செப்ட்னா, வீட்டில் எல்லாம் சாப்பிட்றாங்க, அது ஒரு பானையில் இருக்குது, அது ஒரு பாத்திரத்தில் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு பங்கு அப்படியே குழந்தைக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் ஃபேமிலி பாட் ஃபீடிங். சரிங்களா? ஸோ அந்த பானை அதுதான் ஃபேமிலி பாட் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம், 1 வயதுக்கு மேலேயும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இன்னும் அரைச்சி அவர் குழந்தைக்கு தனியாக உப்பு சப்பு இல்லாமல் சமைச்சு அப்புறம் குழந்தை அப்படியே கையில் அரைச்சி ஊட்டிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நிறுத்த வேண்டும். 1 வயசுக்கு மேலாம் அவங்களே சாப்பிட்றத கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. கொஞ்சம் ஊட்டுங்க, சாப்பிட்லன்னா நான் வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு 1 வயசு 1.5 வயசுக்குள்ளலாம் அவங்களே ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். சரிங்களா? அப்படியே நம்ம வீட்டு உணவுகள், சரிங்களா, தனியாக எதுவுமே கிடையாது. இப்போ காலையில் நீங்கள் இட்லியா, அவங்களுக்கும் இட்லி சாம்பார். மத்தியானம் நீங்கள் சாப்பாடு பருப்பா, இல்லை சாப்பாடு ஏதோ ஒரு குழம்பா, அவங்களுக்கும் அதே தான். நைட் ஒரு தோசையா, அவங்களுக்கும் அதே தான். இல்லை சப்பாத்தி, அப்படியே அதே குழம்பு அப்படியே கொடுக்கணும். ஸோ 1 வயசுக்கு மேலே இந்த உணவு ஜீரணமாகாதுன்னு எந்த உணவும் கிடையாது. சரிங்களா? கம்ப்ளீட்லி மெச்சூர். 1 வயதுக்கு மேலே ஒரே ஒரு லிமிட்டேஷன் பல்லு தான். ரொம்ப ஹார்டான உணவு மென்று சாப்பிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காய்கறி ஹார்டாக இருக்குது, அப்படி கடித்து சாப்பிட முடியாது குழந்தையால். அல்லது ஒரு மட்டன் சிக்கன் இருக்குது, அப்படியே பிச்சு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சில லிமிட்டேஷன் தானே ஒழிய, பல்லு இந்த இடத்துல விழுங்குதல் தன்மை, ஏதாவது ரொம்ப குட்டி குட்டி பீஸ் ஏதாவது ரொம்ப இதாக இருக்குன்னா ஏதாவது குறையிற வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் தானே ஒழிய, மற்றபடி இந்த உணவு இந்த குழந்தைக்கு ஜீரணமாகாதுன்னு ஒரு உணவே 9 மாதங்களுக்கு மேலே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா வகையான நம்ம மனுஷன் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் 1 வயதுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம். நோ லிமிட்டேஷன்ஸ், நோ எக்ஸப்ஷன்ஸ். எந்த வித கட்டுப்பாடுகளும் இதுவும் கிடையாது. எத்தனை வேலை கொடுக்கறது? ஸோ இப்போ 1 வயதில் நான் தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 வயதுலேயுமே கூட 40% எனர்ஜியை ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ஸ்டில் கொடுக்கும். 2 வயது வரைக்கும் தாய்ப்பால் தாராளமாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 1000 கலோரி தேவைன்னா 1 வயது குழந்தைக்கு இன்னும் ஒரு 300லேருந்து 400 கலோரி எனர்ஜியை தாய்ப்பாலால் கொடுக்க முடியும். ஸோ தாய்ப்பாலை உங்களால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிறுத்த வேண்டாம். ஈவன் வேலைக்கு போகிற தாய்மார்கள் கூட அட்லீஸ்ட் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 3-4 வேளை கொடுங்க. அட்லீஸ்ட் 30லேருந்து 40% கலோரிகள் தாய்ப்பால் மூலமாக கிடைக்கும். வேறு பால் கொடுக்கலாமன்னா தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வேறு பால் கொடுக்க வேண்டாம். அதான் என்னோடய அட்வைஸ். ஏதோ ஒரு ரீசன்னால் தாய்ப்பால் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் வேறு பால் கொடுக்கலாம். இப்போ மாட்டுப்பால் அந்த மாதிரி, அதுவும் ஒரு நாளைக்கு 100-200 மில்லிக்கு மேலே வேண்டாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது பெஸ்ட்டு 2 வயசு வரைக்கும். சரிங்களா? அப்படின்னாலும் 100-200 மில்லிக்கு மேலே வேணாம். லிட்டராக சார் எவ்வளோ பால் குடிக்கிறான் சார், என் குழந்தை MS தோனி மாதிரி சார் ஒரு நாளைக்கு ஒரு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் குடிச்சிடறான் சார், அப்படிங்கிறத பழக்கத்தை மட்டும் பண்ணாதீங்க. 1 வயதுக்கு மேலே ஆக்சுவலாக அவங்களுக்கு 5 வேளை திட உணவுகள் தேவை. 3 மீல் 2 ஸ்நாக்கு. சரிங்களா? ஸோ 3 மீல் சொன்னேன். காலையில் ஒரு இட்லி, தோசை, ஒரு பூரி மாதிரி, சப்பாத்தி மாதிரி, மத்தியானம் சாப்பாடு மாதிரியான உணவுகள், நைட் அந்த மாதிரி. இப்போயும் ரொம்ப கூழெலாம் தேவையில்லை. 2 ஸ்நாக் அங்கங்கே சேர்த்தலாம். உதாரணத்துக்கு ஒரு 11 மணிக்கு மேலே இந்த ஒரு ஸ்நாக்காக கூழ் யூஸ் பண்ணலாம். கூழ்லாம் இனிமேல் மெயின் உணவு கிடையாது, ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம். ஒரு சத்து மாவு கூழ் மாதிரி, ஒரு பாயசம் மாதிரி வச்சு கொஞ்சம் ஒரு கூழ் மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம். அல்லது சத்து மாவு அரைச்சி அப்படியே சும்மா ஒரு இது மாதிரி பண்ணி கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாம். அல்லது பழங்கள் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி வச்சு அப்படியே கையிலே பிணைஞ்சு கொடுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து உணவோட பதம் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு நார்மல், கொஞ்சம் கையில் பிணைஞ்சு தான் கொடுக்கணும் மேஷ் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸ் இருக்கலாம், குறையிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த காய்கறி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கலாம். ஸோ தட் அவங்க மெல்லக்கூடிய தன்மை வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ரொம்ப நான் வந்து என்ன சொன்னேன், 9 மாதம் வரைக்கும் நல்லாவே கொஞ்சம் அரைச்ச மாதிரி இருக்கணும். 9 to 12 மாதங்களில் குட்டி குட்டி பீஸு அப்படியே திருன்னு அப்படியே திரியாக இருக்கணும் அவங்களுக்கு. 12 மாதங்களுக்கு மேலே ஓரளவு கொஞ்சம் பெரிய பீஸ் இருக்கலாம், அவங்களால மெல்ல முடியும். சரிங்களா? ஆனால் தொண்டைக்கு மாட்டாத மாதிரியான இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அவங்க வாயில் வந்து அவங்க 1-2 பல் வச்சுருப்பாங்க, அதில் 4 மெல்லுனா அது ஈஸியாக மெல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்க மென்று சாப்பிடக்கூடிய பழக்கம் வரும். ஸோ ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுகள், 2 வேளை ஸ்நாக்ஸ், கிட்டத்தட்ட 5 வேளை நம்ம திட உணவுகளே உள்ளே போய்விட வேண்டும். அதுக்கு மேலே தான் தாய்ப்பால். அதெல்லாம் தாய்ப்பால் இல்லாதவங்க ஏதாவது 1-2 வேளை வேறு பால் கொடுக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நம்ம ரொட்டீன் எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே நம்ம சாம்பார் நம்ம குழம்பு தான், எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. ரொம்ப இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்டு, சிப்ஸு, இந்த வயசில் தான் நிறைய பிஸ்கட்டு, சிப்ஸு இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி, பிஸ்கட்லாம் முன்னாடியே கொடுத்துட்றாங்க, அது தவிர 1 வயதுக்கு மேலேயும் பிஸ்கட்டு, இனிப்பான விஷயங்கள், கேக்கு, பன்னு, ப்ரெட் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த 1-2 வயதில் நீங்கள் ரொம்ப இனிப்பான நல்லா உப்புலாம் போட்ட நல்ல சிப்ஸு அல்லது நல்ல இனிப்பான கேக்கு அதெல்லாம் நீங்கள் கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்களோட சுவை அரும்புதல் நார்மல் ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது சாப்பிட்றதே இல்லை டாக்டர், சிப்ஸு நல்லா சாப்பிட்றான் டாக்டர், பிஸ்கட் சூப்பராக சாப்பிட்றான், கேக் சாப்பிட்றான். ஏன்னா நீங்கள் இதுவும் கொடுத்து பழகிட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து பிரியாணி கொடுக்குறீங்க, தயிர் சாதம் கொடுக்குறீங்க, இல்லை அவங்க ரெண்டும் என்னென்னே தெரியாது, சாப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ பிரியாணி சாப்பிட்டு பழகிட்டு தயிர் சாதத்தை யாராவது சாப்பிடுவாங்களா? அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு நல்ல உப்பு போட்டு காரம் போட்டு ஒரு உணவோ அல்லது வந்து நல்ல இனிப்பான ஒரு உணவை கொடுத்து பழகிட்டா அவங்க நார்மல் ஃபுட்டு, பருப்பு சாதம், ரசம் சாதம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப அதுக்காக இந்த சுவையுள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ப்ராசஸ்டு ஐட்டம்ஸ் வந்து கொடுக்க வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்தினீங்கன்னா தான் நம்ம உணவுகளை வந்து தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. 1-2 வயதில் நாம் மெயினாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அதிகப்படியான சர்க்கரை, அதிகப்படியான ஸ்நாக்ஸ் உணவுகள், அதிகப்படியான இந்த ப்ராசஸ்டு உணவுகள் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் 1-2 வயதுக்குள்ளே இந்த ஐட்டங்களே தவிர்க்கிறது நல்லது. முக்கியமான விஷயம் 1-2 வயதில் இந்த மொபைல் காமிச்சு விட்டுறது, டிஸ்ட்ராக்ஷன் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சும்மா அவங்களே சாப்பிட்டு பழக்க வைக்காமல் அப்படியே அங்கே பாரு அப்படின்னு காமிச்சு உள்ளே திணிக்கிறது, இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது ரொம்ப மோசமான பழக்கம். சரிங்களா? நீங்கள் வந்து வேறு ஏதாவது விளையாட்டு காமிங்க, பொம்மை வச்சு விளையாட்டு காமிங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தையே கொஞ்சம் சாப்பிட என்கரேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்களே இது பண்ணணும். இன்னொரு நல்ல பழக்க வழக்கம் என்ன சொல்லுவேன்னா, தனியாக குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு விட்டாதீங்க. எல்லோரும் இப்போ குழந்தை உட்காந்துட்டுருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்துடுவாங்க. எல்லோரும் இப்போ ஒரு டேபிள்லையோ தரையிலையோ உட்காடுறீங்க அப்படின்னா எல்லோரும் இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் அப்பா அம்மா, ஒரு பெரிய குழந்தை இருந்தால் பெரிய குழந்தை எல்லாம் ஒட்டுக்காக உட்காருங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 வேளை 2 வேளையாவது அப்படி சாப்பிடுங்க. இப்போ நைட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க, எல்லோரும் ஆஜராகிருக்காங்க, அல்ல ஒரு லீவ் நாளில் ஒரு மத்தியானம் டைம் இருக்குது, எல்லோரும் ஒட்டுக்காக உட்காருங்க. ஸோ அந்த குழந்தை பார்ப்பாங்க, கலர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க பிளேட், நல்ல காய்கறி அதெல்லாம் போட்டு நல்லா கலர்ஸாக இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் அது அவங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். சரிங்களா? இல்லாட்டி சும்மா வெறும் சாம்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே ஏதாவது இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு வயசுலாம் அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது மாவு மாதிரி எதாவது கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, நம்ம தட்டிலேருந்து எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அது நம்ம தட்டில் நம்ம பொரியல்லாம் வச்சுருப்போம், கலராக இருக்கும், அதுதான் விரும்புவாங்க குழந்தைங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எல்லாம் ஒட்டுக்காக உட்காந்து அவங்களும் அதே உணவு பார்த்தா, ஓ இவங்க சாப்பிட்றது தான் ஏன் நமக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பழக்கப்படுத்தணும். அவங்களுக்கு மாவு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் நல்லா கலராக போட்டு பொரியல் கூட்டு அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த குழந்தை, ஐயோ அவங்க ஏதோ சூப்பராக செய்கிறாங்க, நமக்கு என்னத்தையே உள்ளே தள்ளுறானுங்கய்யா, ஐயோ ஒன்று போனது மீந்தது தள்ளுறானுங்க போல் அப்படின்னு அந்த குழந்தை தப்பாக புரிஞ்சுக்கும். சரிங்களா? ஸோ எல்லோரும் ஒரு ஃபேமிலி டைம் ஒட்டுக்காக சாப்பிடுங்க. கலர்ஃபுல்லான உணவுகள் பிளேட்டில் இருக்கட்டும். குழந்தையா சுயமாக சாப்பிட்றத என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் சாப்பிட்லையா ஒரு 2 வாய் ஊட்டி விடுங்க. ஆனால் இந்த மொபைலை காமிச்சு அதெல்லாம் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் ஈட்டிங் அது வேண்டாம். சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் நிலாவை பார்த்து ஊட்டினாங்க, அப்படியே அது மொபைலை பார்த்து ஊட்டுற பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே ஒரு 1-2 வயதில் ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். இதுக்கும் மீறி அவங்க வந்து துப்புறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குது, வெயிட் சரியாக ஏற மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தை நல மருத்துவர் பார்த்தா அவங்க என்ன அந்தந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, எங்கே தட்டுப்பாடு வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கான தக்க தீர்வை கொடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஏஜ்லேயும் குழந்தைங்க என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். 2 வயதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அப்படியே நான் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான். ஸோ அதுக்கு இன்னொரு காணொலி வராது.
நம்ம வேறு விஷயங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் பேசலாம். குழந்தைங்களை பற்றி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.